எனக்கு இந்த ஜென்ஸ் கிட்ட பசங்க கிட்ட இருக்கிற பிரச்சனையே வந்து அந்த நல்லவன் டேக் தான் சார். சல்லி பயலுக அப்படின்னு சொல்றாங்கல்ல, இன்வாலண்ட்ரியா தே ஆர் குட் பாய். பொருளாதாரம் தாங்க அதில் நிற்குது. இப்போ சார் வந்து அவருக்கு வந்து பொருளாதாரம் தேவை, அதனால அவர் அதை முடிவு பண்ணுறாரு. உங்கள் வீட்டில் அது வந்து இருக்கு, அதனால அவர் அனுப்பலை, அவள் தான். அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனே பார்த்தீங்களா? என் வீட்டுக்காரோடைய பிரச்சனை என்ன தெரியுமா? அவர் நல்லவர், ரொம்ப நல்லவர். அப்போ நாங்கள் நல்லவனாக இருக்கிறது தப்பா சார்? யோசித்து பாருங்க. ரெண்டாவது என்ன சொன்னாங்கன்னா, சமைச்சு கொடுத்தா சாப்பிடுவார். பிரச்சனை இல்லாமல் தானே சார் போயிருக்கிறாரு. ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் கொடுத்த சாப்பாடில் உப்பு இல்லைன்னு சொல்ல, காரம் இல்லைன்னு சொல்ல, உங்களை எதுவுமே குறை சொல்லலை. நீங்கள் கொடுத்ததை சாப்பிட்டுட்டு அவர் பாட்டுக்கு வேலைக்கு போகிறாரு, அவர் பாட்டுக்கு வர்றாரு. அவருக்கு தெரியல, அவ்வளோதான். எந்த இடத்துலையும் டார்ச்சர் பண்ணல. ஆனால் அவங்க எக்ஸ்பெக்டேஷன்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, நாங்கள் நல்லவனாக இருந்தாலே பிரச்சனை. எனக்கு இந்த ஜென்ஸ் கிட்ட பசங்க கிட்ட இருக்கிற பிரச்சனையே வந்து அந்த நல்லவன் டேக் தான் சார். உண்மையான இன்வாலண்ட்ரி குட் பாய்ஸ் தான் சார் கேர்ள்ஸ் எதிர்பார்க்குறாங்க. நான் இது வந்து என் ரத்தத்திலேயே ஊறி நானாவே நார்மலாக நல்ல பிள்ளையாக இருக்கிறது தான் இன்வாலண்ட்ரி குட் பாய்ஸ். அது வந்து வெளியில் பார்க்குறதுக்கு ரூடாக இருந்தாலும் இந்த பசங்களுக்கு சொல்கிற மாதிரி இந்த சல்லி பயலுக அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இன்வாலண்ட்ரியாக தே ஆர் குட் பாய். ஆனால் இந்த குட் பாய் வேஷம் போட்டுட்டு சுற்றுறாங்கல்ல சில பேர். நான் உனக்கு இது பண்ணியிருக்கேன்ல, அப்போ நான் நல்ல பையன் தானே, நான் நல்ல பையன் சொல்லு. நான் உனக்கு இவ்வளோ அலோவ் பண்ணுறேன்ல, நான் நல்ல பையன் தானே, என்ன நல்ல பையன் சொல்லு. இந்த மாதிரி பசங்களை எப்படி சார் நாங்கள் அக்செப்ட் பண்ணுறது? அக்கா குட் பாய்னா எப்படி இருக்கணும்? அது ஏன் சொல்லணும்னு இல்லக்கா, குட் பாய்னா எப்படி இருக்கணும்? குட் பாய் எனக்கு வந்து சொல்லி முடிச்சேன். ட்ரிங்க்ஸ் கிடையாது, சூதாட மாட்டேன், பெண்கள் பழக்கம் கிடையாது. பாருங்க, அது 916 நானு 916 அதுதான் குட் பாய்னா எப்படி இருக்கணும் நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். கேளுங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தங்கள மதிக்கணும். ஓகே. ரெண்டாவது அடுத்தவங்கள அசிங்கப்படுத்தக்கூடாது. இதெல்லாம் சின்ன குழந்தை எல்கேஜியில் மேனர்ஸ், வாட் இஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ குட் பாய்னு ஒரு சார்ட் போட்டு சொல்லி தருவாங்க. க்ரோன் பீப்புள் கிட்ட சொல்லி தர வேண்டிய நிலைமை வந்திருக்குன்னா அது காரணம் இந்த நல்லவன் டேக் தான். இப்போ யார் மதிக்கல? யார் மதிக்கிறாங்க? யார் மதிக்கிறாங்க? உங்களை இப்ப நான் அக்கான்னு சொன்னேன்க்கா, பேர் வச்சு கூப்பிடல, ஒரு வாங்க போங்கன்னு கூட சொல்றேன். இதுதான் இப்போ நீங்க நான் நல்ல பையன் காமிச்சிக்கிறீங்க. இது வந்து அதுதான் நான் சொல்றேன். நடக்கணும். அப்ப நல்ல பையனா எப்படி இருக்கணும்னு மறுபடியும் கேக்குறேன் நான். அதுதான் நான் சொல்றேனே, நல்ல பையன்னா அவனுக்கான கேரக்டர்ஸ் ஒருத்தங்கள மதி, இது இன்வாலண்டரியா நார்மலா நடக்கிறது. அதை சொல்லி காமிக்கிறவன் வந்து நல்லவன் கிடையாது. பாக்குற விதத்துல தான் இருக்கு. எனக்கு இப்போ இந்த பொண்ணு வந்து ஒரு சுடிதார் போட்டு வந்துச்சுன்னா நல்லபடியா பார்த்தனா அந்த பொண்ணு சாரி கட்டு வரது ட்ரெஸ் இப்போ என்னோட பெர்ஸ்பெக்டிவ் வியூல தான் இருக்கு. அப்புறம் அவங்க இன்னொன்று சொன்னாங்க, வேலிடேஷன். நான் இது பண்ணிட்டல, உனக்கு நான் நல்ல பையன் தானே, நான் இது பண்ணிட்டல நல்ல பையன் சொல்லிட்டு வேலிடேஷன் எதிர்பார்க்குறாரு. சேம் திங், நீங்கள் ஒரு சாப்பாடு போட்டோன்னு உங்கள் கணவனோ உங்கள் அப்பாவோ யாரோ ஒருத்தவங்க கிட்ட அந்த சாப்பாடு நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்களே, அது வேலிடேஷன். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி தான் ஒரு கணவரும் எதிர்பார்ப்பாரு. நான் உனக்கு நேற்று சாரி வாங்கிட்டு வந்து கொடுத்தனே, என்னங்க அந்த சாரி பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு, அது எத்தனை மனைவி சொல்கிறாங்க? பாதி பேர்லாம் சொல்கிறதில்ல, வாங்கி கொடுக்குற வரைக்கும் சண்டை போடுவாங்க. ஓகேவா? எக்ஸ்பெக்டேஷன் இஸ் அ காமன் திங். என்கிட்ட 10,000 இருக்குது, நான் வந்து ஒரு 8,000 ஒரு சாரி என் ஒய்ஃப் ஆசைப்படுறாங்கன்னா என்னால் வாங்கி தர முடியும், அது எக்ஸ்பெக்டேஷன் என்னால் ஃபுல்ஃபில் பண்ண முடியும். பட் அதே என் ஒய்ஃப் வந்து 1 lakhக்கு ஒரு சாரி ஆசைப்படுறாங்கன்னா என்னால் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. அந்த இடத்துல அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனாலே, ஓகே என் கணவர் தான் சம்பாதிக்கிறாரு, என்னால் இதான் வாங்கிக்க முடியும், நான் அக்செப்ட் பண்ணிட்டு போனாலே முடிஞ்சிச்சு, ஒரு சுமூகம் முடிச்சு. ஆனால் அப்படி இல்லை. ஏன் உன்னால் வாங்கி தர முடியல, இஎம்ஐ எடு, இது பண்ணு, அது பண்ணுன்னு சொல்லிட்டு ப்ரோலாங் பண்ணுவாங்க. அது அன்னியோட முடியாது. அது வந்து ஒரு வாரம் போகும், ஒரு மாதம் போகும், அவ்வளோதான். அதுலேருந்து அந்த சண்டை ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் எங்கே பேசுறது? பேசினாலே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். பட் பேசுறதுக்கு வாய்ப்பே வராது. எங்க கல்யாணத்துக்கு அப்புறமாக ஒரு கணவன் மனைவி ஆனதுக்கு அப்புறம் ஒரு கணவன் மனைவி மீது ஒரு எதிர்பார்ப்பு வருதுல்ல, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன், இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நீ எடுத்துக்க அப்படிங்கிற போது எங்கே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை உணராமல் ஒரு இடத்துக்கு உங்களுக்கு பேர்டனாக ஒரு இடத்துக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்னடா அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குல்ல, மேரேஜுக்கு அப்புறம் ஒரு சலிப்புத்தன்மையும் ஒரு விதமான எரிச்சலும் வருது இல்லையா, அது எங்கே இருக்குன்னு கேட்குறேன். வேலைக்கு போகிறதுல இருக்குது சார். நான் 5:30க்கு எழுந்துக்கிறேன் சார். கார் வாட்டர் வாஷ் போயிட்டுருக்கேன். 8 மணிக்கு வீட்டுக்கு வருவேன், குளிச்சிருவேன், சாப்பிட்டு கிஃப்ட்டு ரேபிட்டோ ஓட்டிட்டு 1 hour வர லொக்கேஷன், இங்கேருந்து அங்கே லொக்கேஷன் போடுவேன். ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவேன், ஒர்க் முடிச்சுட்டு 6 மணிக்கு வீட்டுக்கு வருவேன். மறுபடியும் வரும்போது ரைடு ஓட்டுவேன். மறுபடியும் பார்ட் டைம் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஒர்க் இருக்குது, அந்த டைம் பார்ட் டைம் ஒர்க்கு முடிப்பேன். மறுபடியும் இன்னொரு இடத்துல போயிட்டு அந்த கார் வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு 10 மணிக்கு வருவேன் சார். இவ்வளோ ஒர்க்கு வந்து யாருக்கு பண்ணுறேன்? மனைவிக்கு பண்ணுறேன். அவங்க அப்பா பண்ணாரா? 10:30 மணி வரைக்கும் அவங்க அப்பா ஒர்க் பண்ணாரா? அப்பாவை விட ஒரு பாயிண்ட் நான் அதிகமாக தான் பார்த்துட்ருக்கேன். ஆனால் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை. இந்த மாதிரி டைமில் ஒய்ஃபுங்க வந்து ஹெல்ப் பண்ணுறது இல்லை சார். அந்த மாதிரி டைமில் நாங்கள் உடஞ்சிடுறோம். என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணணும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நான் எதிர்பார்க்குறது என்னென்னா, அவங்கள ஆஃபீஸ்க்கு ஏதோ ஒர்க்குக்கு போனாங்கன்னா, ஏதோ ஒரு ஒர்க் இருக்கட்டும், மந்த்லி நம்மளுக்கு ஒரு 5,000 வந்தால் கூட நான் இந்த ஒர்க்கையே நான் கண்டினியூ பண்ணுறேன். வேலைக்கு போகணும்னு எதிர்பார்க்குறீங்க அவங்க? ஆமாம் சார். போக மாட்டேங்கிறாங்க. எங்கள் அப்பா வந்து எங்களை சின்ன வயசில் அப்படி வளர்க்கலை, நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம், நீங்கள் என்ன வேலை செய்ய சொல்கிற. ஸோ அப்படின்னு இப்போ அந்த 5,000 ஒரு 10,000 வந்தால் கூட நம்ம பசங்களுக்கு பின்னாடி ஏதாவது யூஸ் பண்ணலாம், அவங்களே கோல்டு வாங்கலாம், ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஏதோ ஒரு செலவுக்கு நமக்கு வரும். நானும் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். பட் காலையில் ஒரு 5:30லேருந்து
10 மணி வரைக்கும் நான் வேலை செய்கிறேன். என்ன வேலை செய்றீங்க சார் நான் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் பார்த்துட்டு இருக்கேன் சார் ஒரு கம்பெனியில். மீதி பார்ட் டைமாக இந்த ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். அந்த வீட்டில் அவங்க இருந்தாங்கல்ல அதே லைஃப் இங்கே வாழணும்னு பார்க்குறாங்க சார். இப்போ எங்கள் அப்பா கிட்ட கிடைச்ச அந்த அன்பு அது எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும், வெளியாள் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதில் என்ன தப்பு இருக்கு? இப்போ நீங்கள் வேலைக்கு போகணுன்றீங்களா போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? நீங்கள் அலோவ் பண்ணாதானே? அதுதான் நான் போக சொல்லி தானே மேடம் சொல்கிறேன். இப்போ போக சொல்லி தானே சொல்லிட்டு இருந்தேன். இல்ல இப்ப அப்பா தான் நம்ம கணவன் எதிர்பார்க்கணுன்றீங்க. ஆமா ஏன் உங்க அப்பா உங்களை வேலைக்கு அனுப்பல? ஏன் உங்க அப்பா பெண் பிள்ளைகளை வேலைக்கு அனுப்பணும் ஏன் முதல்ல. உங்க அப்பா அதை முடிவு பண்ணாரு? அப்பா கிட்ட கேட்டீங்களா வேலைக்கு போனேன்னு? இல்ல நான் ஏன் அனுப்பல? கேட்கவே இல்ல. நான் படிச்சிட்டு இருக்கும் பொழுதே அப்பா திருமணம் பண்ணி வச்சுட்டாரு. அதுதான் ஏன் அப்பா ஒத்துக்கல? அது நீங்க தான் அத என்னைக்குமே வந்துட்டு தடுக்குறீங்களே. அப்பா ஒத்துக்கல சார். ஒரு அப்பா நிமிஷம். கூட அப்பா இல்ல சார், இதுல வந்து பொருளாதாரம் தாங்க அதுல நிக்குது. இப்ப சார் வந்து அவருக்கு வந்து பொருளாதாரம் தேவை, அதனால அவர் அதை முடிவு பண்றாரு. உங்க வீட்டுல அது வந்து இருக்கு, அதனால அவர் அனுப்பல, அவள்தான். அவர் எதிர்பார்க்கறதுக்கு வேலைக்கு போகணுமா போகக்கூடாதுன்னு ஆசைப்படுற அந்த ஒப்பீனியன் வைக்கிறது ஆண் தான். அது வேணுமா வேண்டாமாங்கிற சாய்ஸ் வந்து அதிகபட்சம் பெண்களுக்கு இருக்கிறது இல்லை. காலையிலேருந்து வீட்டில் இருக்க எனக்கு கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி என்ன பண்ணலாமா நான் கேட்கும்போது எனக்கு வந்து வேலைக்கு போகணுன்னு தோணுது அப்படின்றாங்க. சரி அவங்க டீச்சிங் முடிச்சிருக்காங்க, பக்கத்தில் டீச்சிங் ஸ்கூல் இருக்குது, நான் பார்த்து தரவா அப்படின்னு கேட்குறேன். இல்லை எனக்கு வேலைக்கு போக பிடிக்கல, ஆனால் வீட்டில் போர் அடிக்குது, என்ன பண்ணுறது அப்படின்றாங்க. அதை தான் நானும் கேட்டேன். என்னம்மா உனக்கு பண்ணுறது, நீ சொன்னாதானம்மா எனக்கு தெரியும். அது உட்கார்ந்து நீயே வச்சு நீங்க இன்னைக்கு கேட்டா நான் என் கடைசி வரையும் வீட்ல பதில் இல்லை, உங்க நீங்க அரசியல் சொல்லுங்கன்றாங்க. தலைவர் நாங்க வந்து சொல்றதை அவங்க இருக்கீங்களா? கடைசி வரையும் ஏத்துக்கிறதுக்கு ரெடியாகவும் இல்லை. இன்னைக்கு நம்மளோட இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடியவர்கள் வழக்கறிஞர் ராஜேஸ்வரி அவர்கள். இந்த ஒரு மேரேஜ் அப்புறமா இப்படியெல்லாம் எதிர்பார்த்தேன்டா, ஆனா மொத்தமா மண்பானமாக உடஞ்சு போச்சேடா அப்படின்னு ஒரு மூமெண்ட் இருக்குல்ல, அப்படியான வாழ்க்கையில் நடந்த அந்த மூமெண்டம் சொல்லுங்களேன். ஞாயிற்றுக்கிழமைனா மேட்ச்சுக்கு போயிடலான்னு பார்ப்பேன் சார். ஆனால் அப்போ தான் சார் அவங்களுக்கு ஃபீவர் வரும், தலைவலி வரும், எல்லாமே வரும் சார். டக்குன்னு மேட்ச்சுக்கு ஆனால் கூட நான் ஏமாற்றிட்டு மேட்ச்சுக்கு போயிடுவேன் சார். கரெக்டாக அப்போ தான் பசங்க 7 மணிக்கு மேட்ச்னா 8:30 மணிக்கு வருவானுங்க. சரி 9 மணிக்கு டாஸ் போட்டால் ஃபோன் வரும் சார், பசங்களுக்கு டிஃபன் செய்யல, கேஸு காலி. ஆனால் கேஸ் இருக்கும் சார். பாப்பா அடிபட்டுருச்சு, கீழே விழுந்துருச்சு, சீக்கிரம் நான் பதறி அடிச்சுட்டு போய் ஓடி வருவேன் சார். பாப்பா நல்லா தான் விளையாண்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடமே உடஞ்சிச்சு சார். சொல்லுங்க, என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் மண்பான மாதிரி உடஞ்சி போச்சு சார் அப்படிங்கிற விஷயம் என்ன? என்னோட திருமண வாழ்க்கையே ஆக்சுவலி இப்போ உடஞ்சி போய் தான் நிற்குது. நான் இப்போ இதுக்கு அடுத்து எந்த ஸ்டேஜ் போக, எந்த ஸ்டேஷனில் போய் நிற்க அப்படின்னு எனக்கு தெரியல. என்னோடய ஒய்ஃப் வந்து ஃபேமிலி மேலே அலிகன்ஸ் போட்டு நான் டிவோர்ஸ் கொடு அப்படின்ட்டு கேட்குறாங்க. குழந்தை வேறு இருக்குது. 3 இயர்ஸ் ஆச்சு என்னோடய பையன் பிறந்து. இன்னும் நான் ஒரு 2 டைம்ஸ் தான் பார்த்துருக்கேன் ஆக்சுவலி என் பையனை. அந்த ஃபேமிலியில் ஆல்ரெடி 3 டைவர்ஸ் நடந்திருக்கு. அப்புறம் ஆக்சுவலி பார்த்தா 3 டைவர்ஸுமே இதில் இவங்க கிளியராக இருக்காங்க டிவோர்ஸில். இப்போ நான் இது புதுசாக போனவொடனே இவங்களுக்கு என் சைடில் சின்ன சின்ன மைனஸ் பாயிண்ட்டை வந்து அதை சரி பண்ணி அடுத்த வாழ்க்கையை அதை சரி பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கே இல்லை. அவன் வேண்டாம் உடனே, அப்புறம் நம்ம அந்த பொண்ணை நம்ம பார்த்துக்கலாம், அந்த பையனை நம்ம வளர்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்க வெளியில் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ இதனால் வந்து எனக்கு திருமண வாழ்க்கை இப்போ என்னோடய லைஃப் ஸ்டைலே வந்து உடஞ்சி போய் நிற்குது. இப்போ அவங்க பொண்ணை அவங்க பார்த்துக்கிறான், இப்போ அவனும் என் ஒய்ஃப் தான். இப்போ என்னோட பையனை எப்படி அவங்க பார்க்குறதுக்கு ரைட்ஸ் இருக்குது, அந்த ஃபேமிலி பார்க்குறதுக்கு? இதே பல்லாவரத்தில் தான் என் ஒய்ஃப் இருக்கா, அண்ணன் வீட்டில் போய் நின்னா அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. என் ஒய்ஃப் வீட்டுக்கு போனால் அவன் அம்மா கேட்டு அடைச்சிக்கிட்டு உள்ளே வரக்கூடாது, கோர்ட்டில் கேஸ் போட்டாச்சு, நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கோங்க தம்பி அப்படிங்கிறாங்க. இப்போ இது மாதிரி தப்பான எதிர்பார்ப்புகளை என் ஒய்ஃப் மனசில் திணிச்சு இப்படி எதிர்பார்ப்பு வச்சா இதை நான் நிறைவேற்ற முடியுமா?